கடைசியாக நாம் இன்றைக்கு 2 காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். தற்காப்பு ஆயுதங்களிலே கடைசியாய் இரட்சண்யம் என்னும் தலை சிராவை குறித்தும், சாத்தானை தாக்குகிற ஆயுதமாகிய ஆவியின் பட்டயத்தை குறித்தும் நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஹல்லேலூயா. வாசிக்கலாமா? எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். இரட்சண்யம் என்னும் தலை சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆமேன். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா, எங்களுடைய உள்ளான போராட்டத்தை எங்களுக்குள்ளே விதைக்கிற மாம்ச எண்ணங்களை நாங்கள் சிறையாக்கும்படி கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த நல்ல 5 தற்காப்பு ஆயுதங்களுக்காக நாங்கள் துதிக்கிறோம். அதில் இன்றைக்கு இரட்சண்யம் என்னும் தலைச்சிராவை குறித்தும், எதிரியை தாக்குகிற ஆண்டவரை தாக்கி அழிக்கிற ஆவியின் பட்டயமாகிய ஆண்டவரே வேத வசனத்தை குறித்தும் நாங்கள் இன்றைக்கு கற்றுக்கொள்ளப் போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு எங்களுக்கு நீங்கள் வெளிச்சம் தருகிற காரியங்களிலே வெளிச்சத்தை தந்து நாங்கள் அதில் பிரகாசிக்க என் தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. உங்கள் நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. நல்ல சத்தமாக ஒரு ஹல்லேலூயா. தலைக்கு நாம் அணியக்கூடிய அந்த ஹெல்மெட், அந்த கவசம் நம்ம எதை பாதுகாக்கும்? உயிரை பாதுகாக்கும். ஹல்லேலூயா. அப்படி தேவன் நமக்கு உயிர் போல கொடுத்தது என்ன அப்படின்னு சொன்னா ரட்சிப்பு. சொல்லுங்க நல்ல சத்தமா, ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பு என்ற ஒரு அனுபவத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறதுனால தான் இந்த அனுபவம் தான் நம்மளை எங்கே கொண்டு போய் சேர்க்கணும்? பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். உயிருள்ளவனா கொண்டு போய் சேர்க்கும். அல்லேலூயா. அநேகருக்கு தேவன் நமக்கு கொடுத்த இந்த மீட்பை குறித்து, ரட்சிப்பை குறித்து கவலை இல்லாமல் இருக்கிறாங்க. ஆனால் உண்மையாலுமே இந்த அனுபவம் எல்லாருக்கும் இந்த பூமியில் கொடுக்கப்பட்டதா அப்படின்னு கேட்டால் எல்லாத்துக்கும் கொடுக்கப்பட்டது. ஆனால் அவங்க அதை வசனம் சொல்லுகிறது, எபிரேயர் 4 வாசிக்கிறோம், அவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினாலே அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லையா. அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு என்ன பண்ணப்படலை? பிரயோஜனப்படலை. அதனால பிரயோஜனப்படாமல் அவங்க விட்டுட்டாங்க. புரியுதுங்களா? ஆனால் நாமளோ கேட்ட வசனத்தினாலே பிரயோஜனம் அடைந்து என்ன ஆயிருக்கிறோம்? இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. 2வது வசனம் எபிரேயர் 4:2 நம்ம அதை வாசிக்கிறோம். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. ஹல்லேலூயா. அவர்களுக்கு இந்த ரட்சிப்பை கொண்டு வரவில்லை, இந்த மீட்பை அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் நாம் இன்றைக்கு மீட்கப்பட்டிருக்கிறோம், விடுதலை அடைந்திருக்கிறோம். இயேசு தெய்வம் என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு தேவனை ஆராதிக்கிறோம் என்று சொன்னால் நாம் கேட்ட வசனத்தை நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம்? பிரயோஜனப்படுத்தி கொண்டோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் அவங்களால, உலகத்தில் இருக்கிறவர்களால் இந்த வசனத்தினுடைய மகிமையை, வல்லமை அவங்களால உணர முடியாமல் போய்விட்டது. ஹல்லேலூயா. அப்போ தேவன் நமக்கு ஈவாக கொடுத்த இந்த ரட்சிப்பை குறித்து நாம் எப்படி இருக்கணும்னு சொன்னால் மிகவும் பத்திரமாய் கவனமாய் இருக்க வேண்டியது அவசியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் நாம் ஏனோ தானோ என்று நம்முடைய ஜீவியத்தை வாழ்ந்துவிட முடியாது. ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, எபிரேயர் 9:12 நாம் வாசிக்கிறோம், வெள்ளாட்டுக்கடா இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். ஹல்லேலூயா. யாருடைய இரத்தத்தினால? தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும். யாருடைய இரத்தம் அது? இயேசுவின் ரத்தம். நல்லா சத்தமா சொல்லுங்க. யாருடைய ரத்தம்? இயேசுவின் ரத்தம். இயேசு ரத்தம் சிந்தினதினால தேவன் நமக்கு நித்திய மீட்பை உண்டு பண்ணி இந்த ரட்சிப்பை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ரட்சிப்பு நமக்கு இலவசம் தான். ஆனால் அதற்கு ஒருத்தர் கிரயம் செலுத்தி இருக்கிறார். அவர் யாரு? ஆண்டவராகிய இயேசு. ஹல்லேலூயா. செலுத்தினது அவர்தானே அப்படிங்கிறதுக்காக நாம் அதை அற்பமாக எண்ண கூடாது. அப்படி நம்ம அற்பமாக எண்ணிட்டோம்னா ஹெல்மெட் போடாமல் வாகனம் ஓட்டுற மாதிரி தான். புரியுதுங்களா? எப்போ மோதும், எப்போ நம்ம தலை நம்மளை விட்டு வெளியே போகும்னு யாருக்கும் தெரியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் நாம் எப்பொழுதுமே இந்த ரட்சிப்பை குறித்து நம்ம எப்படி இருக்கணும்?
கவனமாக இருக்கணும். ஆனால் பிசாசு இந்த ரட்சிப்பை சூறையாடுவதில் எப்படி இருப்பான் அப்படின்னு சொன்னால் ரொம்ப அவன் கவனமாக இருப்பான். எப்படியாவது இந்த ரட்சிப்பை நம்மள்ட்ட இருந்து என்ன பண்ணிடணும், பிடுங்கி போட்டுறணும், இந்த மீட்பை பிடுங்கி போட்டுறணும், நன்றி இல்லாதவங்களா போயிடணும். கர்த்தருடைய வார்த்தையை கேட்காம நன்றி இல்லாதவங்களா என்ன பண்ணிடணும், போயிடணும் அப்படின்னு நம்ம மேலே பிசாசு அப்படி ஒரு கணை, அந்த அவனுடைய ஏவுகணை என்ன பண்ணுவான், தொடுத்து பார்ப்பான். அப்போ நம்ம சொல்லணும், ஆண்டவர்கிட்ட நான் நன்றியாக இருக்கிறேன் ஆண்டவரை, நீங்கள் கொடுத்த இந்த ரட்சிப்பு என்னது, விலையேற பெற்றது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னால் அவர் கரையம் செலுத்தினதுனாலே அது விலையேற பெற்றது. ஹல்லேலூயா. லூக்கா 17ஆம் அதிகாரம் 12லிருந்து 16 வரலும் வாசிச்சா, அங்கே 10 குஷ்டரோகிகள் இயேசுவிடத்தில் வந்து என்ன பண்ணாங்க, சுகம் பெற்றார்கள். ஹல்லேலூயா. அநேகருக்கு சுகம் கிடைக்குது அப்படின்னா, சுகம் கிடைச்ச பிற்பாடு அப்புறம் இயேசு வேணான்ட்டு போயிடுறாங்க. உண்மைதானே, உண்மைதானே. சிலர் வந்து சுகம் கிடைக்கிற வரையிலும், அற்புதம் நடக்கிற வரையிலும் கண்ணெல்லாம் நல்லா திறந்துக்கிட்டு வசனம் கேட்பாங்க, காதெல்லாம் நல்லா திறந்து வச்சு என்ன பண்ணுவாங்க, வசனம் கேட்பாங்க. ஒரு அற்புதம் நடந்து அவங்களுக்கு ஒரு சமாதானம் வீட்டுக்குள்ளே வந்து அவங்க எதிர்பார்த்த ஒரு செழிப்பு வந்துருச்சுன்னு வைங்க, அப்புறம் அந்த செவித்தின உலர் மக்கள்னு சொன்னால் அது நாம் தான். அப்படின்னா கண்ணெல்லாம் அடைச்சிரும், காதும் கொஞ்சம் கேட்காது, செவிட்டுக்காதாயிடும். இப்படி இருக்கக்கூடாது நம்ம. அல்லேலூயா. சாகிறவர்களும் நாம் யார் தெரியுமா, இயேசுவுக்கு பிள்ளைங்கிறத நம்ம என்ன பண்ணக்கூடாது, மறக்கவே கூடாது. சாகிறவர்களும் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம என்ன பண்ணணும், பார்க்கணும், கர்த்தருடைய வார்த்தையை கவனித்து கேட்கணும். அல்லேலூயா. அதில் நமக்கு என்ன வரக்கூடாதுன்னா, ஒரு செவி திணறு வரக்கூடாது. கொழுப்புனால எடுப்பாக என்ன பண்ணக்கூடாது, இந்த கண்ணில் பார்க்கக்கூடாது. அல்லேலூயா. என்ன வந்தாலும் இயேசுவை பார்க்கறதுல நம்முடைய கண் என்ன பண்ணக்கூடாது, சோர்ந்து போகவே கூடாது. அல்லேலூயா. இந்த வசதி வாய்ப்பு, இந்த சுகம், சொத்து, இந்த பெருமை, இந்த அந்தஸ்து, இந்த டிகிரி, இந்த படிப்பு எல்லாம் ஒரு நாள் நம்மளை விட்டு என்ன பண்ணும், போயிடும். எதுவுமே என்ன கிடையாது, நிரந்தரம் கிடையாது. நிரந்தரம்னு சொன்னால் இயேசு மட்டும்தான். அல்லேலூயா. நம்ம இங்கேருந்து நம்மளோட கூட வருது அப்படின்னு சொன்னால் எதுதான் கூட வரும் தெரியுங்களா, எது வரும் தெரியுமா, எது வரும், யார் கரெக்டாக சொல்லுங்கன்னு பார்க்கலாம். ரட்சிப்பு கூட வரும், அப்புறம் அசானம், அப்புறம் நீங்கள் செஞ்ச நன்மையும் நீங்கள் செஞ்ச தீமையும் தான் பரலோகத்தில் உங்களோட என்ன வரப்போகுது, கூட வரப்போகுது. அதனால தான் ஜீசஸ் சொல்கிறாரு, அவனவன் கிரியைக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது. அப்போ சரீரத்தில் நாம் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலன் உண்டு. அப்போ நம்மளோட கூட வரப்போகிறது என்னன்னா, நாம் செய்த நல்ல பலனும் நாம் செய்த கெட்ட கிரியையும் என்ன வரப்போகுது, கூட வரப்போகுது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளை சுத்திகரித்து கொள்வதில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கு தான் இந்த ரட்சிப்பை நாம் என்ன செய்யணும், பூர்ணப்படுத்தி கொள்ளணும், அதை நோக்கி நாம் பிரயாணிக்கணும். அல்லேலூயா. இந்த 10 குஷ்டரோகிகள் இயேசுவிடத்தில் வந்து அற்புதத்தை பெற்றுக்கொண்டாங்க. அந்த 10 பேரில் 9 பேர் அவன் போயிட்டான் ஆலயத்துக்கு. ஆனால் இயேசுவுக்கு நன்றி சொல்ல ஒருத்தன் மட்டும்தான் என்ன பண்ணான், திரும்பி வந்தான். அல்லேலூயா. நன்றி சொன்னவனுக்கு தான் ஜீசஸ் ரட்சிப்பு தந்தார். அந்த வசனம் பாருங்களேன். அவன் திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகம் குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாய் இருந்தான். அடுத்த வசனம் பாருங்க என்ன சொல்லுகிறது. அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே, தேவனை மகிமைப்படுத்துவதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி என்ன சொன்னாராம், அவனை நோக்கி நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஏன் நமக்கு இந்த ரட்சிப்பு கிடைச்சிச்சுன்னா, தேவன் நமக்கு செய்த நன்மைக்கு கொஞ்சமாவது நம்ம இருதயத்தில் என்ன இருந்துச்சு, நன்றி. சொல்லுங்க, நல்லா சத்தமா சொல்லுங்க, என்ன இருந்துச்சு, நன்றி. அல்லேலூயா. யாருடைய இருதயம் எல்லாம் நன்றியாக இருக்கிறதோ அவங்க இருதயம் ரட்சிப்பை என்ன பண்ணும், காத்துக்கொள்ளும். அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி இல்லாத இருதயத்துக்கு என்னத்தை செஞ்சார் அந்த ஆண்டவர் அப்படிமாங்க. உசுரை சுவாசத்தில் வச்சிருக்கிறார் பத்தியா,
அதுக்கு நீ சொல்லணும் டெய்லி என்னது நன்றி. ஆனால் நம்ம மக்கள் அப்படி நன்றி இல்லாமல் போனதுனால எதை இழந்துட்டாங்கன்னா ரட்சிப்பை இழந்து விட்டார்கள். நன்றி சொல்ல வந்தான். அவனை பார்த்து ஜீசஸ் சொன்னார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ நன்றி சொல்ல திரும்ப வந்த பத்தியா என்னிடத்துல, நீ யாரு? ரட்சிக்கப்பட்டவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கும் ஆண்டவருக்கு ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வேதத்தில் நாம் வாசிக்கிற பவுல் சொல்றாரு, நீங்கள் நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்கள். ஹல்லேலூயா. நமக்கு எல்லா விதத்துக்குமே நமக்கு என்ன தேவைன்னா நம்முடைய இருதயத்தில் நன்றி உள்ள இருதயம் நமக்கு தேவை. அப்போ தான் நம்ம ரட்சிப்பை என்ன பண்ண முடியும்? காத்துக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அப்படி நம்ம காத்துக்கொள்ளலை அப்படின்னா பின்னாடி வருத்தப்படுவோம். இந்த ரட்சிப்பை காத்துக்கொள்ளலாம். ஒருவேளை உங்கள் குடும்ப நபரில் யாராவது இப்படி நன்றி கெட்டத்தனமாக பேசுனா அவங்க மண்டையில் 2 கொட்டு விட்டு, கடவுள் உங்களுக்கு செஞ்சதை மறந்துட்டியா, கொஞ்சம் ஞாபகத்தில் இதெல்லாம் திரும்பி பாரு, நீ 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்த, 2 வருஷத்துக்கு முன்னாடி நீ எப்படி இருந்த, இந்த ஆலயத்துக்கு வரும்போது நீ எப்படி வந்த, இப்போ ஏன் நீ சர்ச்சுனா கொஞ்சம் பேக்கில் போகிற அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும்? அவங்களுக்கு புத்தி சொல்லுங்கள். ஒழுங்கில்லாதவர்களுக்கு வசனம் சொல்லுது, தெசலோனிக்கேயர் 5 இப்போ நம்ம அதை வாசிக்கிறதுல திருவிருந்தில், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், புத்தி சொல்லுங்கள். புத்தி சொல்லணும். என்னன்னு சொல்லி, இந்த இயேசுவை என்ன பண்ணாத, விட்டுடாத. இந்த தேவன் செய்த நன்மையை நீ என்ன பண்ணாத, மறக்காத. தேவன் உனக்கு நன்மை செய்வார், காத்துரு அப்படின்னு நம்ம என்ன சொல்லணும்? புத்தி சொல்லணும். ஹல்லேலூயா. இப்படி புத்தி சொல்கிறத நம்ம கேட்காம போனால் என்ன நடக்கும் தெரியுங்களா? எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 15, 16, 17 ஏசாவை குறித்து நான் வாசிக்கலாமா? ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலகம் உண்டாக்குகிறதினால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும், ஒருவேளை வேசிக்கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடே தேடியும் மனமாறுதலை காணாமல் போனான். மனம் மாறுதலை காணாமல் போனான். ஹல்லேலூயா. இந்த ஏசா பாருங்க, ஒரு பயிற்றங்கூழுக்காக எதை கொடுத்துட்டான்? சேஷ்ட புத்திர பாகத்தை கொடுத்துட்டான். ஹல்லேலூயா. சாதாரண அற்ப ஒரு பசியை அவனால என்ன பண்ண முடியல, தாங்க முடியல. ஹல்லேலூயா. தேவனை தேடுவதற்கு நம்ம என்ன பண்ணணும்? தீவிரப்படணும். ஹல்லேலூயா. இந்த ஏசா பாருங்க, பயிற்றங்கூழுக்காக என்னத்தை விட்டுட்டான்? சேஷ்ட புத்திர பாகத்தை விட்டுட்டான். வசனம் சொல்லுகிறது, அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனம் மாறுதலை காணாமல் போனான். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை இன்னைக்கு அழைக்கும் போதே நம்ம வந்துட்டோம். ஹல்லேலூயா. அநேகர் வரணும்னு நினைக்கிறாங்க, அவங்களால என்ன பண்ண முடியல, உள்ள வர முடியல. ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா, இன்னைக்கு நம்ம பாடின பாட்டு போல மனிதரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவர் நம்மளை கட்டி இழுக்கும் போது உள்ள வந்ததுனால இங்க இருக்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் நாங்கள் உள்ள வரணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் என்ன பண்ண முடியல, வர முடியல. ஏன்னா கர்த்தர் அவர்களுக்கு துணையா நிற்கல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ தேவன் நம்முடைய ஆண்டவர் யாருன்னா, அவர் கொடுக்கும்போது வாங்கி அதை பத்திரமா வச்சுக்கணும்னு தேவன் நம்மக்கிட்ட என்ன பண்ணுறாரு, அதை எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு ரட்சிப்பு கொடுத்துருக்கிறாருன்னு எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. இதை எப்படி வச்சிருக்கணும்? பத்திரமா. இந்த ரட்சிப்புக்காக தேவன் நமக்கு செலுத்தின இந்த கிரயத்தை நினைச்சு இந்த ரட்சிப்பை நம்ம எப்படி வச்சிருக்கணும்? பத்திரமா வச்சிருக்கணும். ஹல்லேலூயா. இதை விட்டுடக்கூடாது. ராயுமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். ஒப்பு கொடுக்க முடியாம தான் தேவன் என்ன பண்றாரு, கதறுறாரு. உன்னை நான் ஒப்பு கொடுக்க முடியாது, ரட்சிப்பு இல்லை உனக்கு போ அப்படின்னு சொல்ல முடியாம நம்முடைய ஆண்டவர், நீங்க அந்த வேத பகுதியை படிச்சீங்கன்னா ஓசியாவில் அவர் சொல்றாரு, என் குடல் கொதிக்கிறதுங்கிறார். நான் உன்னை ஒப்பு கொடுக்கவும் முடியல, சேர்த்துக்கவும் முடியல. என் குடல் என்ன பண்ணுது, கொதிக்குது. நிறைய நேரம் நினைக்கிறோம்ல, ஐயோ எனக்கு ஒரே வயிறு எரிச்சலாக இருக்கு, எனக்கு அதை நினைக்கும் போது நெஞ்சே என்ன பண்ணுது, வெடிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்கிறோம்ல. இது போல் நம்முடைய ஆண்டவர் நம்மிடத்துல கொடுத்த இந்த ரட்சிப்பை காத்துக்கலைன்னா
என்ன பண்ணுவார், ரொம்ப கஷ்டப்படுவார். அல்லேலூயா. நான் எவ்வளவு பிரயாசப்பட்டு கொடுத்த இந்த காரியத்தை இவன் அற்பமா வச்சிருக்கிறானே, மதிக்காம நடந்துக்கிறானே அப்படின்னு கர்த்தர் என்ன பண்ணுவார், வருத்தப்படுவார். அப்படி தேவனை நம்ம எங்கே விடக்கூடாது, வருத்தப்படுகிற ஒரு இடத்துக்கு தேவனை விட்டுடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய நேரம் தேவன் நமக்கு கொடுத்த அந்த ரட்சிப்பை நினச்சி என்ன பண்ணுறாருன்னா வருத்தப்படுறார். உங்களுக்கு யாருக்காவது அந்த அனுபவம் இருக்கா? என்னை ரட்சித்தாரு, நான் இதை காப்பாற்றிக்குவேன்னு எனக்கிட்ட இந்த பொக்கிஷத்தை கொடுத்தாரு, நான் காப்பாற்றிக்கல, இப்போ நான் அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியாமல் தூரம் நிற்கிறேன் அப்படிங்கிற அனுபவம் உங்களுக்கு யாருக்காவது இருக்கா? அல்லேலூயா, அல்லேலூயா. அது ரொம்ப கஷ்டங்க. நம்ம கண்ணு பார்த்துருக்க நமக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை தூக்கி இன்னொருத்தருக்கு கர்த்தர் என்ன பண்ணுவார், கொடுத்துருவார். அதை செய்ய மாட்டாருன்னு நீங்கள் நினைக்காதீங்க. அல்லேலூயா. அவர் சித்தம் செய்கிற ஒருவனுக்கு கர்த்தர் என்ன பண்ணுவார், தூக்கி கொடுத்துருவாரு. அல்லேலூயா. சவுல் அதை காப்பாற்றிக்கல, யார் கைக்கு போயிடுச்சு, தாவீது கைக்கு போயிருச்சு. அல்லேலூயா. நீங்கள் காப்பாற்றிக்கலன்னா அது யார் கைக்கு போயிடும், இன்னொருத்தர் கைக்கு போயிடும், தகுதியானவன் கைக்கு போயிடும். சாலமோன் அதை காப்பாத்திக்கல. ரெகோபயாம் ஆள வேண்டிய 12 கோத்திரத்தையும் 2ஆ பிரிச்சு அதை யெரொபெயாமுக்கு 12 10ஆவும் ரெகோபயாம் கையில 2ஆவும் என்ன பண்ணாரு, பிரிச்சு கொடுத்துட்டாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரிச்சிருவார். பரவாயில்லையா? நீங்க ஏத்துக்கிறீங்களா? உங்களுக்கு கொடுக்கறத பக்கத்து வீட்டுக்காரர் கர்த்தர் கொடுத்துட்டு போனார்னு வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன சொல்லுவீங்க? பரவாயில்ல ஆண்டவரே, நீங்கள் அங்கேயே என்ன பண்ணுங்க, கொடுத்துட்டு போங்க, எனக்கு ஒன்றும் பெருசாக கஷ்டமே இல்லை அப்படின்னு சொல்லிடுவீங்களா? என்ன சொல்லுவீங்க? ஓடி போய் அங்கே எப்படி நீங்கள் கொடுக்கலாம் அப்படி சொல்லலாமா சொல்ல மாட்டோமா? ஆனால் தேவன் கனமாய் கொடுத்த ரட்சிப்பை மட்டும் நம்ம எப்படி பார்க்குறோம், எப்படி பார்க்குறோம்? அற்பமா. கவனம், கவனம். நம்மளை தாண்டி எங்கே போயிடக்கூடாது, அது இன்னொருத்தருக்கு போய்விட கூடாது, போகாதுன்னு நினைக்கக்கூடாது, மமதையாக இருக்கக்கூடாது. ஏசா பாருங்க, ஈசாக்குக்கு ரொம்ப பிரியமான பிள்ளை யாரு? ஏசா. அவன் யாருன்னா வேட்டையில் வல்லவன். அவன் போனான்னா குறி தப்பாமல் என்ன பண்ணுவான், மிருகத்தை வேட்டையாடி கொண்டு வந்து சமைச்சு கொடுக்கக்கூடிய செல்ல பிள்ளை ஏசா ஈசாக்குக்கு. ஆனால் ஈசாக்கிட்ட இருந்து என்னத்தை வாங்க முடியல, ஆசீர்வாதத்தை வாங்க முடியல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் நம்ம எல்லாரும் தேவனுக்கு செல்ல பிள்ளை தான். ஆனால் கவனமாக இல்லைன்னா நம்மளை தாண்டி போயிடும். யாக்கோபு வாங்கிட்டு போயிடுவார். இந்த மாதிரி வாங்கிட்டு போகிறதுக்கு நிறைய பேர் என்னவா இருக்கிறாங்க, ரெடியாக இருக்கிறாங்க. அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க, ஜபிக்க வாங்க வாங்க, இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் வாங்குங்க, நீங்கள் இந்த ஊழிய பாரத்தை பெற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு நாங்கள் உங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கிறோம். நீங்கள் அலட்சியம் பண்ணுறீங்க பார்த்தீங்களா? நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள். இன்னும் ஒரு சந்ததி எழும்பி வரப்போகுது. அந்த சந்ததி சபையை விட்டே வெளியே போகாத அளவுக்கு எந்நேரமும் ஜெபிக்கிற ஒரு சந்ததியை என்ன பண்ண போகுது, வரப்போகுது. அந்த சந்ததி வரும் பொழுது சபையில் பயங்கர அற்புதமெல்லாம் உள்ள என்ன பண்ண போகிறாரு, செய்ய போகிறார். அவங்கள கொண்டு வரும்போது நீங்கள் எல்லாம் வெக்கப்படாமல் இருக்கணும்னா இப்பயே ஓடி வந்து என்ன பண்ணிடுங்க, என்ன பண்ணிடுங்க, ஜெபம் பண்ணிடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ வந்து நீங்கள் அவங்கள இப்படி முறைக்க பார்க்கக்கூடாது. சவுல் மாதிரி காய்மகார ஆவியை உள்ள கொண்டு வந்து ஈட்டி வாங்கி அவங்கள குத்தலாம் உங்களால் முடியாது. அல்லேலூயா. தாவீது சென்ற இடமெல்லாம் கர்த்தரவனை காப்பாற்றினார் என்ற வசனத்தின்படி வந்திருக்கக்கூடிய அந்த புதிய ஜெனரேஷனை உங்கள் யாராலையும் என்ன பண்ண முடியாது, ஜெயிக்க முடியாது. அல்லேலூயா. ஒன்று செய்யுங்க, அந்த ஜெனரேஷனை நீங்கள் உருவாக்குங்க. அல்லேலூயா. அந்த ஜெனரேஷனுக்கு நல்ல முன்மாதிரியாக நீங்கள் இருந்துட்டு போங்க. அல்லேலூயா. அப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, கர்த்தர் உங்கள் மேல் வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை, இந்த ரட்சிப்பின் காரியத்தை பூரணப்படுத்திட்டு போன நல்ல பெயரை தேவன் என்ன பண்ணுவார், அவருடைய ஞாபக புஸ்தகத்தில் எழுதுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி ஞாபக புஸ்தகத்தில் நீங்கள் எழுதணுன்னா உங்கள் ரட்சிப்பை நீங்கள் ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும்.
ஹல்லேலூயா. அதனால தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற காரியத்தில் ஒரு நாளும் நீங்கள் என்னவா இருக்கக்கூடாது, அலட்சியமாக இருக்கக்கூடாது. இருந்தா பெரிய நஷ்டத்தை நாம் அடைவோம். கடைசி ஒரு வேத பகுதியை நாம் வாசித்து இந்த இரட்சணியம் என்னும் தலைச்சிற அந்த தற்காப்பு ஆயுதத்தினுடைய காரியங்களை நாம் நிறைவு செய்வோம். வாசிக்கணும். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 12, 13, 14, 3 வசனத்தை நாம் வாசிக்கலாம். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினால் கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். அல்லேலூயா. நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் கிறிஸ்துவிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். அல்லேலூயா. எப்பொழுதும் கிறிஸ்து நமக்கு என்னவா இருக்கணும்னா, பங்கா இருக்கணும்னா, அவர் நமக்கு கொடுத்த இந்த ரட்சிப்பின் மேல நம்ம ரொம்ப எப்படி இருக்கணும், கவனமா இருக்கணும். இதை நம்ம என்ன பண்ணக்கூடாது, உதாசீனப்படுத்த கூடாது. சபை கூடி வருதுல நீங்கள் உதாசீனப்படுத்தக்கூடாது. உபவாச ஜபத்தை நீங்கள் உதாசீனப்படுத்தக்கூடாது. முக்கியமான ஜபத்தை நீங்கள் உதாசீனப்படுத்தக்கூடாது. ஆராதனையை நீங்கள் உதாசீனப்படுத்தக்கூடாது. திருவிருந்த நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, உதாசீனப்படுத்தக்கூடாது. உங்கள் ஊழியக்காரன் சொல்லுகிற ஆலோசனையை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, உதாசீனப்படுத்தக்கூடாது. எந்த விஷயத்திலெல்லாம் தேவன் நம்மளை எச்சரிக்கிறாரோ அதிலெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா உதாசீனப்படுத்தி விட்டு போக கூடாது. போயிட்டனா இந்த ரட்சிப்பு, தேவன் நமக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதம் எங்க போயிடும், வேற பக்கம் போயிடும். ஹல்லேலூயா. ஒரு காலத்தில் பிரகாசிச்சவங்க இன்னைக்கு ஏன் மங்கி எறிகிறாங்கன்னா, சொன்ன ஆலோசனைக்கு என்ன பண்ணல, கீழ்ப்படியல. ஹல்லேலூயா. வயசு கூடலாம், ஆனா மகிமை ஒரு நாள் என்ன பண்ணாது, குறையாது. வயசு கூட கூட தான் கர்த்தர் மகிமை என்ன பண்ணுவார், கூட்டுவார். ஹல்லேலூயா. அதனால எனக்கு வயசாயிடுச்சு நீ நினைக்காதீங்க. நீங்க வயசானாலும் நீங்க ஜெபிக்கிறதுல, ஆராதிக்கிறதுல, துதிக்கிறதுல நீங்க குறைய விடாம இருந்தீங்கன்னா உங்க மகிமை உங்க மேல என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும், அது வளர்ந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால எனக்கு வயசாகி போச்சு அப்படிலாம் நீங்க சொல்லக்கூடாது. வயசு ஆகத்தான் மகிமை என்ன பண்ணும், கூடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தேவன் கொடுத்த இந்த ரட்சிப்பு என்னும் தலைச்சிராவை நீங்க எப்படி வச்சுக்கணும், பத்திரமா வச்சுக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை நம்ம என்ன பண்ணக்கூடாது, விட்டுவிட கூடாது. ஹல்லேலூயா. ரெண்டாவதாக பாருங்க, அதே வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். என்ன சொல்றாரு, தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். இதுதான் சாத்தானை தாக்குகிற ஆயுதம். இதுவரையிலும் நாம் தற்காப்பு ஆயுதத்தை நம்ம பார்த்தோம். இந்த ஆவியின் பட்டயம் தான் எதிரியை தாக்குகிற, தாக்கி அழிக்கிற ஒரு ஆயுதம். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். நம்மளை பிசாசு எப்பெல்லாம் நம்மளை தாக்குதோ அப்பெல்லாம் நம்மளும் ஒரு தாக்குதலை என்ன பண்ணணும், நடத்தணும். ஹல்லேலூயா. யோவான் 10:10 என்ன சொல்லுது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்னு இயேசு சொல்றார். அப்ப இயேசுவின் நாமத்துல நாம யாரை தாக்கணும், பிசாசை தாக்கணும். தாக்கலைன்னா அவன் என்ன பண்ணுவான், கொன்றுவான், டெட் பாடியை அனுப்பி விட்டுருவான் வீட்டுக்கு. ஆதாம் அனுப்பி விட்டானா இல்லையா? ஆதாம் ஏவல் 2 பேரும் என்ன பண்ணிட்டான், சாகவே செத்துட்டாங்க. உண்மையாலுமே அவங்களுடைய ஆவியில் அவங்க என்ன ஆகிட்டாங்க, செத்துட்டாங்க. அதனால தான் ஆண்டவர், இனிமே இந்த மகிமை உனக்கு கிடையாதுப்பா, நீ ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே போன என்ன பண்ணாரு, துரத்தி விட்டார். அன்னவர்களும் இவன் நல்லா இருந்தவனுக்கு இப்போதான் தான் நிர்வாணி என்பதே என்ன வந்திருக்கு, தெரிய வந்திருக்கு. ஏன் தெரியுமா, மகிமை இழந்துட்டான். அல்லேலூயா. நம்ம பிசாசை தாக்கலைன்னா நம்ம மகிமை இழந்துருவோம், டெட் பாடி ஆயிடுவோம். அல்லேலூயா.
ஒரு தேவனுடைய வல்லமை இழந்து நம்ம உலகத்தில் 100 வருஷம் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? நீதிமானம் வந்து ஒரு நாள் வாழ்ந்து செத்தா கூட பிரயோஜனம் இருக்கு. நீ துன்மார்க்கனா 100 ஆண்டு வாழ்ந்தா கூட என்ன கிடையாது, பிரயோஜனம் கிடையாது. அல்லேலூயா. அப்போ தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற எதிரியை தாக்கக்கூடிய ஒரு ஆயுதம் என்னது? தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். அதை வச்சு என்ன பண்ணணும்? சாத்தான தாக்கணும். நம்ம யாக்கோபு 4:7 நம்ம வாசிக்கிறோம். யாக்கோபு 4:7 யாக்கோபு என்ன சொல்லி தரார் பாருங்க. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். எதிர்த்து நிக்கணும். அப்ப எதிர்த்து நிக்கணும்னா உங்க கையில என்ன இருக்கணும்? ஆயுதம் இருக்கணும். ஹல்லேலூயா. பெலிஸ்தர்களோடு யுத்தத்துக்கு போகும்போது இஸ்ரவேல் மக்களிடத்துல என்ன கிடையாது? சவுலின் நாட்கள்ல இஸ்ரவேல் ராணுவ வீரர்கள்ட்ட என்ன கிடையாது? ஆயுதமே கிடையாது. என்ன ஒரு பரிதாபமான ஒரு ராணுவ படை பாருங்க. பரிதாபம் இல்லை, அந்த ராஜாவுக்கு தான் கேவலம் இல்லையா? சவுல் ராஜா யுத்தத்துக்கு ஜனங்களை சேர்த்தானே, அந்த யுத்த வீரர்களுக்கு கையில என்ன கொடுக்கணும்? ஆயுதம் கொடுக்கணும். இல்லம்மா, ஆயுதமே இல்லை. சவுல் கையிலேயும் ஆயுதம் தாரி, அந்த யோனத்தான் கையிலேயும் தான் என்ன இருக்குது? ஆயுதம் இருக்கு. மீது யார் கையில என்ன இல்லை? ஆயுதம் இல்லை. எப்படி யுத்தத்துக்கு போறது? அவன் சொல்றான், பயந்தாங்கோலி எல்லாரும் போயிடுவாங்கன்னு பயந்துக்கிட்டு, சாமுவேலே நீங்க வர்றதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிட்டேன்? பலி செலுத்திட்டேன். அப்புறம் பயந்து ஓடாம என்ன பண்ணுவான்? அவன் கையில என்ன இல்லை? ஆயுதம் இல்லை. ராணுவ வீரர்கள் கையில ஆயுதம் இல்லை. இப்ப உங்க கையில என்ன இருக்கணும்? ஆயுதம் இருக்கணும். யாரை எதிர்க்கிறதுக்கு? இல்ல சத்தமா சொல்லுங்க, யாரை எதிர்க்கிறதுக்கு? சாத்தானை எதிர்க்கிறதுக்கு உங்க கையில என்ன இருக்கணும்? ஆயுதம் இருக்கு. அது என்ன ஆயுதம் அப்படின்னா தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். அல்லேலூயா. நம்மளை சமயத்துக்கு ஏற்ற விதமாய் நம்மளை யுத்தத்துல பழக்குவிக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப வேத வசனம் உங்களுக்கு தெரிந்திருக்கணும். அப்பதான் பிசாசை நீங்க என்ன பண்ண முடியும்? வெட்டி வீழ்த்த முடியும். அல்லேலூயா. ஜீசஸ் மத்தேயு 18:18 சொல்றார், பூமியிலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூமியில எவைகளை நீங்கள் கட்டவிழ்க்கிறீர்களோ அது பரலோகத்திலும் என்ன பண்ணப்பட்டிருக்கும்? கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. நீங்க கட்டுனதா இருக்கும், நீங்க கட்டவிழ்த்ததா இருக்கும். அப்படின்னா நீங்க அந்த வசனத்தை என்ன பண்ணியிருக்கணும்? வாயில சொல்லி இருக்கணும். ஹல்லேலூயா. அதனால வசனம் தெரியலனா அவன் நம்மளை என்ன பண்ணிடுவான்? கிறிஸ்டியன் மாதிரி ஜெயிலுக்குள்ள வச்சு ரூமுக்குள்ள வச்சு பூட்டிட்டு அவன் போயிடுவான். நம்ம ஜெயிலுக்குள்ள இருக்கணுமா இல்லை வெளியே இருக்கணுமா அப்படிங்கிறத நம்ம தான் என்ன பண்ணணும்? முடிவு பண்ணணும். அல்லேலூயா. நீங்க சிறையில் இருக்கணுமா இல்லை விடுதலையா இருக்கணுமா அப்படிங்கிறத நீங்க தான் என்ன பண்ணணும்? முடிவு பண்ணணும். அல்லேலூயா. வசனம் தெரிஞ்சா நீங்க விடுதலையா இருக்கலாம். வசனம் தெரியலனா நீங்க எங்க தான் இருக்கணும்? சிறையில தான் இருக்கணும். பரவாயில்லையா? நிறைய பேர் என்ன சொல்றேன்னா, சிறையிலையாவது 3 பேரை சோறு போடுவான், அங்கேயாவது போய் நிம்மதியாக உட்காந்து சாப்பிடுவோம். அப்படியா? பிசாசு வச்சிருக்கிற சிறையில் உங்களுக்கு என்ன கிடைக்காது? சோறு கிடைக்காது. அவன் உங்களை தரித்திரனா வச்சிருப்பான், உங்களை கூனியா வச்சிருப்பான், உங்களை பலவீனனா வச்சிருப்பான். புரியுதா உங்களுக்கு? உங்களை வியாதியஸ்தனா வச்சிருப்பான், உங்களை கடன்பட்டவனா வச்சிருப்பான், உங்களை முறுமுறுக்கிறவனா வச்சிருப்பான். உங்களுக்கு என்ன இருக்காதங்க? விடுதலை இருக்காது. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த வேத வசனத்தை நீங்கள் என்ன பண்ணணும்? உச்சரிக்கணும். தேவன் பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2 விதங்களில் தேவனுடைய நாமத்தை பயன்படுத்தி நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. ஒன்று, வாக்குத்தத்தங்களை அல்லது கட்டளைகளை நம்ம என்ன பண்ணணும்? அறிக்கையிடணும். யார் முன்னாக? சாத்தான் முன்பாக. அல்லேலூயா. வாக்குத்தத்தங்களை அல்லது கட்டளைகளை என்ன பண்ணணும்? அறிக்கையிடணும். ரெண்டாவதா, இயேசுவின் நாமத்தை நீங்க என்ன பண்ணணும்? பயன்படுத்தணும். எனக்கு வாக்குத்தத்தமும் தெரியலப்பா, கட்டளையும் தெரியல, உங்களுக்கு இருக்கவே இருக்குது இயேசு என்ற
நாமம், இயேசுவின் நாமத்தில் இது நடப்பதாக, இயேசுவின் நாமத்தில் இது நிறைவேறுவதாக, இயேசுவின் நாமத்தில் இந்த கடன் பிரச்சனை மாறுவதாக, இயேசுவின் நாமத்தில் இந்த தரித்திரம் மாறுவதாக, இயேசுவின் நாமத்தில் இந்த வியாதி என்னை விட்டு விலகுவதாக அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும்? வாயில சொல்லணும். சொல்லுவீங்களா? இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. முதல்ல இருக்கிற வசனம் சொல்கிறது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதுக்கு தான் இயேசு வந்தார். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையை ஈஸி பண்ண தான் அவர் என்ன வந்தார்? இயேசு வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. கட்டளையவே அவர் எளிமையாக்கிட்டார். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் என்ன பண்ணு? அன்பு கூறு. அப்படி திரும்பி உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல உன் பிறனிடத்திலும் அன்பு கூறு அப்படின்னு வாழ்க்கையும் கட்டளையும் ஈஸி பண்ண தான் இயேசு வந்தார். அதை கூட நம்ம என்ன பண்ண மாட்டேங்கிறோன்னா, பயன்படுத்த மாட்டேங்கிறோன்னா, நம்மளை மாதிரி ஒரு வாழைப்பழ சோம்பேறி யாரும் இருக்கவே முடியாது. உண்மைதானே? உண்மையா உண்மை இல்லையா? உண்மைதான். அப்புறம் பார்த்தீங்களா, அப்புறம் என்னதான் இத்தனை பிரசங்கம் பண்ணாலும் முடிஞ்ச உடனே யார்கிட்ட தான் ஜெபம் பண்ணணும்? ஆமாம், முடிஞ்ச உடனே ஜெபம் யாருக்கிட்ட? பாச மாட்டேன். என்ன பிரசங்கம் கேட்டீங்க அப்படின்னு கேட்டேன் அப்படிமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா நாங்கள் உங்களை ட்ரெயின் பண்ணுறோம். நீங்கள் ட்ரெயின் ஆயிட்டீங்கன்னா நீங்கள் 10 பேர்த்துக்கு என்ன பண்ணுவீங்க? ஜெபம் பண்ணுவீங்க. ஹல்லேலூயா. பிசாசை துரத்துவீங்க. ஹல்லேலூயா. நீங்கள் இயேசுவை அறிக்கை பண்ணினாலே பிசாசு என்ன பண்ணிடும்? போயிடும், ஓடிடும். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா நீங்கள் யார் அப்படின்னா அவருடைய ஆலயம், அவர் வாசம் பண்ணுகிற ஆலயம், அவர் உங்களில் தங்கி இருக்கிற தேவனுடைய ஆலயம். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்து வந்து நமக்குள்ள என்ன பண்றாரு? வாசம் பண்ணுகிறார். உங்களுக்கு தெரியுமா? அவர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். நீங்க இயேசு அப்படின்னு சொன்னா அவர் முன்னாடி புறப்பட்டு சத்துருவை ஜெயிக்கிறதுக்கு, சாத்தானை ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவார்? போவார். அதை கூட நம்ம சொல்லலைன்னா என்ன பண்ற கிறிஸ்தவங்களை நம்ம இருந்து பிரயோஜனமே இல்லை. அல்லேலூயா. இப்போ 2 நிலைகளை நாம் பிசாசை ஜெயிக்க வேண்டும். ஒன்று, தேவனுடைய வாக்குத்தத்தங்களையும் கட்டளைகளையும் நாம் பயன்படுத்த வேண்டும். அல்லேலூயா. மற்ற 4:4 நம்ம அப்படியே அந்த ஜீசஸ் இயேசுவின் சோதனையை நம்ம வாசிச்சோன்னா 4:4 அவர் சொல்றாரு, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே அப்படின்னு வாக்குத்தத்தத்தை சொல்லி என்ன பண்றாரு? சாத்தானை ஜெயிக்கிறார். அதே அதிகாரத்தில் உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக கட்டளை பயன்படுத்துறார். ஜீசஸ் என்ன பண்றாரு? கட்டளையை பயன்படுத்தினார். உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக கட்டளையை பயன்படுத்துறார். சாத்தானிடத்துல பேசுறார். கடைசியா 3ஆவதாக சொல்றார், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்ற கட்டளையை பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. இதெல்லாம் தெரிஞ்சிருந்தாதான் யாரை ஜெயிக்க முடியும்? சாத்தானை ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் நீங்கள் திரும்ப திரும்ப என்ன படிக்கணும்னா வேதத்தை படிக்கணும். நீங்கள் திரும்ப திரும்ப வேதத்தை ஆடியோ பைபிளில் என்ன பண்ணணும்? கேட்கணும். ஹல்லேலூயா. 1 முறை 2 முறை நீங்கள் கேட்பதினால உங்களால் அதை புரிந்து கொள்ள முடியல, விளங்கி கொள்ள முடியல அப்படின்னா மறுபடியும் என்ன பண்ணணும்? கேட்கணும், படிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம விருப்பமான ஒரு சாப்பாடுனா அதை எத்தனை முறை சாப்பிடுவோம்? ஒரு ஆள் சொல்லுது பார், அப்புறம் சலிக்கிற வரலும் பார். ஒரு ஆள் சொல்லுது பானை தீர்ற வரலும், அது சலிக்கிற வரலும். உண்மைதானே? உண்மைதான். அப்போ வேதத்தை நம்ம எப்படி படிக்கணும்? சலிப்பு வராமல் என்ன பண்ணணும்? படிக்கணும். சலிப்பே நான் இது படித்து எனக்கு இந்த பகுதி எனக்கு போர் அடிக்குதுன்னு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? வேதத்தை பார்த்து சொல்லக்கூடாது. இது எனக்கு இந்த வசனம் தெரியும் அப்படின்னு மமதையாக என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. நீங்கள் படிக்கும் போது அங்கிருந்து ஒரு புது வெளிப்பாடை கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவார்? தருவார். நீங்கள் அப்படி என்ன பண்ணணும்? படிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பதான் நீங்க என்ன பண்ண முடியும்னா சாத்தானை ஜெயிக்க முடியும்.
இப்போ வாக்குத்தத்தங்களை பயன்படுத்தினார், கட்டளைகளை என்ன பண்றாரு ஜீசஸ் பயன்படுத்துகிறார். சாத்தான் ஓடி போயிட்டானா உட்கார்ந்துருந்தானா? கடைசியா அவர் என்ன சொல்றாரு? அப்பாலே போ சாத்தானே, ஓடிட்டான். அல்லேலூயா. சாத்தான் ஓடணுமா உட்காரணுமா? அப்ப என்ன பண்ணணும்? வசனத்தை படிக்கணும், படிச்ச வசனத்தை வாயில அறிக்கை பண்ணி சொல்லணும். அல்லேலூயா. அதுக்கு தான் வேதத்தின் மகத்துவத்தை தேவன் எழுதி நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். இது அந்நிய காரியமாக நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, நினைக்க கூடாது. நீங்கள் வேதத்தை திரும்ப 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 நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும்? படித்து கொண்டே இருக்கணும், கேட்டுக்கொண்டே இருக்கணும், பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டே இருக்கணும். கர்த்தர் அதை நம்முடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்துகிற வரையில் அவர் நம்மளோட பேசிக்கொண்டே இருப்பார். கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் உங்களுக்கு என்ன பண்ணுவார்? தருவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்வார். இரண்டாவதாக தேவனுடைய நாமத்தை நாம் என்ன பண்ண வேண்டும்? பயன்படுத்த வேண்டும். யாரை பயன்படுத்தணும்? தேவனுடைய நாமத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். இயேசு யோவான் 14:14 சொல்றாரு, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். இயேசுவின் நாமத்தினால எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன். அவர் நமக்கு வாக்கு பண்ணிட்டு போயிட்டார். அப்ப இயேசுவின் நாமத்துல என்ன பண்ணணும்? கேட்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சீஷர்களுக்கு ஜெபம் பண்ணுவதே ஒரு கடினமான காரியமா இருந்துச்சு. அதனால தான் சீஷர்களுக்கு சொல்லி கொடுத்தாரு, என் நாமத்தினால கேளு, பிதா உங்களுக்கு தந்துருவார் அப்படின்னு சொல்லித்தரார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நம்ம கேட்கறத யார் நாமத்துல கேட்கணும்? இயேசுவின் நாமத்துல கேட்கணும். இயேசு என்ற பெயரை உச்சரிக்கும் பொழுது சாத்தான் என்ன பண்ணுவான்? ஓடிடுவான். ஹல்லேலூயா. அநேகருக்கு பலவீனத்தை கொண்டு வரானா, வியாதியை கொண்டு வரானா, மரணத்தை கொண்டு வரும்படி வியாதி படுக்கையில் வச்சிருக்கிறானா, நீங்க யார் நாமத்தை உச்சரிக்கணும்? இயேசுவின் நாமத்தை உச்சரிக்கணும். இயேசுவின் நாமத்தில் எனக்கு சுகம் உண்டாவதாக, பலன் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் இந்த வியாதி, இந்த பிரச்சனை, இந்த சமாதான குறைவு எல்லாம் வெளியேறுவதாக அப்படின்னு நீங்க என்ன பண்ணணும்? வாயில ஆரிக்கை பண்ணி சொல்லிக்கொண்டே இருக்கணும். சொல்ல 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 கர்த்தர் என்ன செய்வார்? அற்புதங்களை செய்வார். இந்த இயேசுவின் நாமத்துக்கு அவ்வளவு ஒரு என்ன உண்டு? வல்லமை உண்டு. நாம் அதை என்ன பண்ணணும்? அறிக்கை பண்ணணும். அல்லேலூயா. இப்ப இயேசு சொல்லுகிறார், நீங்கள் என் நாமத்தினால எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். அப்ப இயேசுவின் நாமத்தை என்ன பண்ணணும்? பயன்படுத்தணும், உச்சரிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பேருக்கு இந்த நாமத்தை சொல்லி கேட்கறதுல என்னன்னா அவங்களுக்கு போதுமான அந்த புரிதல் இல்லை. நீங்கள் இயேசுவின் நாமத்தை அடிக்கடி என்ன பண்ணணும்? உச்சரிக்கணும். இயேசுவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம் அப்படின்னு அவரை என்ன பண்ணணும்? அவரை புகழணும். அப்படி நாமத்தை சொல்லி என்ன பண்ணணும்? புகழணும். ஹல்லேலூயா. அப்ப தேவன் நமக்கு இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லி கொடுத்திருக்கிறார். இயேசுவே நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார் அவருடைய நாமத்தை பயன்படுத்த வேண்டும் என்று. ஹல்லேலூயா. இன்னும் நம்ம லூக்கா 19:10 ஜீசஸ் என்ன சொல்றார்? இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் நீங்கள் மிதிப்பீர்கள், சத்துருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளும் அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றார். ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் என்ன சொல்றாரு? சர்ப்பங்களையும், இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும், சத்துருவின் சகல வல்லமைகளையும். லூக்கா 19:10 நம்ம வாசிக்கிறோம். அப்ப பாருங்க, சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? அதிகாரம் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன்னு சொல்ற. ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. ஹல்லேலூயா. அவரே நமக்கு என்ன அதிகாரம் கொடுத்திருக்கிறார்னா, சர்ப்பத்தை தேள மிதிக்க, சத்துருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ள. ஹல்லேலூயா. அப்ப சத்துரு எங்கேயாவது ஒரு பக்கம் என்னை மேற்கொண்டுட்டான் நீங்கள் நானே என்ன பண்ணக்கூடாது? சொல்லக்கூடாது. அவன் எந்த வல்லமையை கொண்டும் நம்மளை என்ன பண்ண முடியாது? மேற்கொள்ள முடியாது. அப்படிங்கிறதுல நீங்களும் நானும் எப்படி இருக்கணும்னா 100% இயேசுவின் மேல என்ன இருக்கணும்? நம்பிக்கை வச்சு வாயில அறிக்கை பண்ணணும். ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தை நம்ம பயன்படுத்துவதில் நம்ம எப்படி இருக்கணும்? சந்தோஷமா பயன்படுத்தணும். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் 17 அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு குறி சொல்லுகிற ஆவியை உடைய ஒரு பெண்ணை, அந்த பெண்ணுடைய சரீரத்திலிருந்து அந்த அசுத்தாவி என்ன பண்றாரு? துரத்துறார்.
என்ன சொல்லி துரத்துறாருன்னா 18ஆம் வசனத்துல பாருங்க. இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தால் பவுல் சினம் கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னான். அந்நேரமே அது புறப்பட்டு போயிற்று. ஹல்லேலூயா. அந்த அசுத்த ஆவி அந்த பெண்ணை அலக்கழிச்சு, கவனிங்க, பவுலை வந்து திட்டல, பவுலை வந்து புகழ்ந்து சொல்றா. பவுலுக்குள்ள அந்த குறி சொல்லுகிற பெண்ணுக்குள்ள இருக்கிற அசுத்த ஆவி பவுலை என்ன சொல்லுது? புகழ்ந்து தான் சொல்லுது. அப்படிப்பட்ட ஒரு பிசாசு புகழணுங்கிற அவசியம் நமக்கு கிடையாது. அதனால அவளுக்குள்ள இருப்பது அசுத்த ஆவியினாலே பவுல் கடிந்து கொள்கிறார். என்னன்னு சொல்லி, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னான். அந்நேரமே அது புறப்பட்டு போயிற்று. அல்லேலூயா. இயேசுவின் நாமத்துல பொல்லாத ஆவியை புறப்பட்டு போ அப்படின்னா அது என்ன பண்ணணும்? புறப்பட்டு போயிடும். உங்களுக்கு சந்தேகமே வரவே கூடாது. இப்போ நம்ம நிறைய பேர் என்ன யோசிச்சுட்டு இருக்கிறோன்னா, வெளியே இருக்கிற ஆவியை துரத்திடலாம், ரைட்டு, சரி, எனக்குள்ளேயே இருக்குதே, இதை எப்படி துரத்துறது? அதனால தான் இயேசு சொன்னார், இவ்வகையான பிசாசு உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் அன்றி வேறொன்றினாலும் புறப்பட்டு போக. அந்த பிசாசு இயேசு நாமத்தை சொல்லி என்ன பண்ணிடலாம்? துரத்திடலாம். இந்த பிசாசை என்ன பண்ண முடியாதுன்னா, அந்த இயேசு தெரிஞ்சு வச்சிருக்குதுல்ல, அதனால் எல்லா தப்பையும் செஞ்சுக்கிட்டு யாருக்கிட்ட வந்து சரண்டர் ஆயிடுறது? இயேசுக்கிட்ட வந்து சரண்டர் ஆயிடுதுல. இப்போ இந்த மாம்சத்தை ஜெயிக்கிறதுக்கு நான் முன்னமே சொல்ல போல, இவ்வகையான பிசாசு உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் அன்றி வேற எந்த விதத்தில் என்ன பண்ணாது? புறப்பட்டு போகாது. உங்க மாம்சத்தை ஒடுக்குனாதான் இந்த பேய் என்ன பண்ணும்? போகும். இந்த பேயும் போகணும், அந்த பேயும் போகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கேயுமே எது கிரியை செய்யக்கூடாது? பிசாசு கிரியை செய்யக்கூடாது. பவுல் அப்படி சினம் கொண்டு அந்த பெண்ணுக்குள்ள இருந்த அசுத்தாவி என்ன பண்றாரு? துரத்துறாரு. அந்த பேய் புறப்பட்டு என்ன பண்ணுது? போய்விட்டது. ஹல்லேலூயா. இதை தான் பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் சொல்லி கொடுத்தார். அங்கே 14:14, இங்கே யோவான் 14:14 எப்படி சொல்லி கொடுத்தாரு? அங்கே யாத்திராகம் 14:14 கர்த்தர் சொல்லி கொடுத்தாரு. என்ன சொல்லி கொடுத்தாருன்னா, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருங்கள். கர்த்தரை யுத்தம் பண்ணுவார். எப்படி யுத்தம் பண்ணுவார்னா, கர்த்தருடைய நாமத்தை நீங்க உச்சரிச்சீங்கன்னா கர்த்தரை என்ன பண்ணுவார்? யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. இந்த யுத்தம் யாருடையது? கர்த்தருடையது. அல்லேலூயா. இந்த சாத்தானை துரத்துகிற யுத்தம் யாருடையது? கர்த்தருடையது. ஆனா நீங்க யாரை உச்சரிக்கணும்? இயேசுவின் நாமத்தை நீங்க உச்சரிக்கணும். கர்த்தருடைய நாமத்தை நீங்க உச்சரிக்கணும். இதை பயன்படுத்தி தான் தாவீது 1 சாமுவேல் 17:45 சொல்றாரு. அதற்கு தாவீது, அன்றைக்கு இந்த தாவீதுக்கு எதிராக எழும்பி நின்ன இந்த கோலியாத் என்ற இந்த பிசாசை பார்த்து சொல்றாரு. அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடயத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்திக்கிற இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். அல்லேலூயா. தாவீது என்ன சொல்றாரு? சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். அங்க யாருடைய பேரை தாவீது உச்சரிக்கிறார்? கர்த்தர் என்ற பேர் என்ன பண்றாரு? உச்சரிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது யார்? அவர் சேனைகளின் கர்த்தர். இப்போ கர்த்தர் வந்தா எப்படி வரமாட்டார்னா, தனியா வரமாட்டார். எப்படி வருவார்? சேனைகளோட வருவார். அல்லேலூயா. நம்ம பார்வைக்கு நமக்கு எப்படி தெரியுது? நம்ம என்னமோ ஒரு ஆளாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார்னா, நம்மளோட ஒரு பெரிய என்ன இருக்கிறது? சேனையே இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ சொல்லுங்க, பிசாசு நம்மளை பார்த்து பயப்படுவானா? பயப்பட மாட்டானா? நிறைய பேர் என்ன நினைக்கிறோன்னா, நான் மட்டும் தனியாக இருக்கிறேன். இல்லை, நிறைய பேர் அப்படி தான் நினைக்கிறோம். ஐயோ, நான் மட்டும்தான் இருக்கிறேன், நான் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் மட்டும்தான் அங்கே போகிறேன் அப்படிலாம் நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க. நம்மளோட யார் இருக்கானா? கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் ஒரு நாள் தனியாக இருக்கிறது இல்லை, அவர் தம்முடைய சேனையோடு கூட நம்மளோட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ தாவீது சொல்றாரு, சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன் என்று சொன்ன அந்த தாவீதுக்கு ஒரு ஜெயம் காத்திருந்துச்சு. தாவீது கோலியாத்தை ஜெயிச்சாரா ஜெயிக்கலையா?
ஜெயிச்சார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது வீசின அந்த கல் கரெக்டாக போய் அவன் நெத்தியில் என்ன பண்ணுது, விழுது. விழுந்தா அந்த கோலியாத் இப்படி தான் விழுந்துருக்கணும். அவன் ஏன்னா இப்படி விழுந்தான் பாருங்க. எப்படி விழுவணும்? கல்லை விட்டு எரிஞ்சா, இங்கேருந்து நான் கல்லை விட்டு எரிஞ்சா நீங்கள் எங்கே விழுவீங்க? அப்படி விழுவீங்களா, இப்படி விழுவீங்களா? இப்படி அடித்தது தாவீது, இப்படி அடித்தது யாரு? கர்த்தர். புரியுதா? ஹல்லேலூயா. இப்படி அடித்தது யாரு? தாவீது. இப்படி அடித்தது யாரு? கர்த்தர். நீங்க இப்படி தான் அடிக்க முடியும். அவர் எப்படி அடிப்பாரு? எப்படி அடிப்பார்? சத்துருவினுடைய தலையை என்ன பண்ணுவார்? வாங்குவார். ஹல்லேலூயா. கர்த்தர் அதை செய்வார். ஏன்னா அவர் யாருடைய நாமத்தை உச்சரிச்சான்? கர்த்தரின் நாமத்தை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய நாமத்தை உச்சரிக்க தேவன் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். அதனால தான் யாக்கோபு 4:7 நம்ம வாசிக்கிறோம், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ஹல்லேலூயா. அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்போ தாவீது கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருந்தான். எதிராய் வந்த பெலிஸ்தனை எதிர்த்து நின்றான். அவன் என்ன பண்ணிட்டான்? பெலிஸ்தன் கோலியாத் செத்து போனான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதான் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். ஒரு தேவ பிள்ளை சத்துரு முன்னாடி என்ன பண்ணக்கூடாது? தோற்று போகவே கூடாது. தோற்று போனால் யாரு கிடையாது? நம்ம தேவனுடைய பிள்ளைங்க கிடையாது. ஹல்லேலூயா. அப்போ நம்ம தோற்று போகாமல் இருக்கணும்னா வசனத்தை நம்ம என்ன பண்ணணும்? அறிந்து அதை தேவனுடைய நாமத்தை கொண்டு நம் வாயில் அறிக்கை பண்ணி ஜெபிக்க சத்துரு என்ன பண்ணுவான்? தோற்று போவான். ஹல்லேலூயா. கோலியாத் தாவீதினுடைய யுத்தத்தில் தாவீது தான் என்ன பண்ணாரு? ஜெயித்தார். ஹல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் ஒத்தையா நின்று சத்துருவை ஜெயிக்கிறதா நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். நீங்கள் ஒத்தையா இல்லை, உங்களோட யார் இருக்கா? சேனைகளின் கர்த்தர். நீங்கள் சேனைகளின் கர்த்தரை கூட வச்சிருக்கிறதுனால ஒரு நாளும் நீங்கள் என்ன பண்ண போகிறதில்ல, தோற்று போவதே இல்லை, தோல்வியே இல்லை. தெரியுமா உங்களுக்கு? ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு என்ன இல்லை? தோல்வியே இல்லை. ஹல்லேலூயா. அந்த தாவீது தோற்று போகவே இல்லை. தாவீது சென்ற இடத்திலெல்லாம் அவனை கர்த்தர் என்ன பண்ணாராம்? காப்பாற்றினார். ஒரு இடத்துல கூட தாவீதுக்கு என்ன இல்லை? யுத்தத்தில் தோல்வியே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ தாவீது தோற்று போகாம இருப்பதற்கு காரணம் அவர் கர்த்தரோடு இருந்தார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை என்ன பண்ணாரு? பயன்படுத்தினார். ஹல்லேலூயா. 47வது வசனத்தில் தாவீது சொல்றார், கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது. அந்த வசனம் பாருங்க, யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். ஹல்லேலூயா. தாவீது தெளிவா சொல்லி சொல்றாரு அந்த பெலிஸ்தன் இடத்துல, யுத்தம் யாருடையது? கர்த்தருடையது. யாரெல்லாம் கர்த்தருடைய நாமத்தை உச்சரிக்கிறாங்களோ உங்களுக்கு யுத்தம் பண்ண யார் வந்துருவா? கர்த்தர் வருவார். ஹல்லேலூயா. தேவ நாமத்தை அறிந்திருக்கிற ஒருத்தர் கூட எந்த இடத்துலையும் தோற்று போவதே இல்லை. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் இப்படிப்பட்ட ஆயுதத்தை நம்முடைய கையில் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஆயுதத்தை பயன்படுத்தாமல் இருக்க கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஆயுதத்தை நம்ம பயன்படுத்த தான் ஆயுதம் என்ன ஆகும்? கூர்மையா. ஹல்லேலூயா. நீங்கள் அப்படி ஒரு ஜெயத்தை பெறதான், சாத்தான ஜெயிக்கிற ஒரு வெற்றியை நீங்கள் பெறதான் உங்களுக்குள்ள இருக்கிற அதிகார என்னங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். ஹல்லேலூயா. நீங்கள் யார் என்பது உங்களுக்கு என்ன பண்ணும்? தெரிய வரும். ஹல்லேலூயா. அதுக்காக தான் சில நேரம் நம்மளை அப்படி தனியாக விட்டுருவார். ஹல்லேலூயா. ஒருவன் 1000 பேரை துரத்துவானால் 2 பேர் எத்தனை பேரை துரத்துவீங்க? 10,000 பேரை துரத்துவீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களோட தேவன் இருக்கிறார், இயேசு இருக்கிறார். நீங்கள் 10,000 பேரை துரத்தக்கூடிய தேவ வல்லமையை என்ன பண்ணியிருக்கிறீங்க? பெற்றிருக்கிறீங்க. ஆண்டோட நாமத்தை என்ன பண்ணுங்க? பயன்படுத்துங்க. அதுதான் சாத்தானை எதிர்க்கக்கூடிய சரியான ஆயுதம். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தங்களையும் கட்டளைகளையும் வாயில அறிக்கை பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தை அறிக்கை பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமா நமக்கு என்ன தருவார்? ஜெயம் தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியா யாக்கோபு 4:7 சொல்லப்பட்ட வசனம், ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு
எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இந்த பட்டயத்தை கையில் எடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, போங்க. உங்களுக்கு விரோதமாக எழும்புற எந்த மந்திர சக்தியும், எந்த தந்திரமும், எந்த விரோதமாக எழும்புகிற ஆயுதமும் ஒன்றும் உங்களை என்ன பண்ணாது, சேதப்படுத்தாது. ஹல்லேலூயா. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா. சாத்தான் உங்களை பார்த்து அவன் ஓடிடுவான். நீங்கள் அவனை பார்த்து ஓட வேண்டிய அவசியமே இல்லை. அவன் உங்களை பார்த்து ஓடிடுவான். வசனத்தை நீங்கள், வாக்குத்தத்தங்களை, கட்டளைகளை வாயில அறிக்கை பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தை நீங்கள் என்ன பண்ணுங்க, அறிக்கை பண்ணுங்க. கர்த்தர் உங்கள் மூலமாய் பலத்த பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. இப்படிதான் பயந்து நம்மளை மாதிரி தான் இருந்தாங்க எல்லாம் பேடிகளா. 12 சீஷர்களும் யாருன்னா, இயேசுவுக்கு பின்னாடி போன 12 சீஷர்களும் யாரு? பயந்தாங்கோலிங்க. உண்மையா இல்லையா? எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். அதான் வசனம் சொல்லு. ஜீசஸை கைது பண்ணிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சோன்னே வசனம் சொல்லுது எல்லாரும் அவரை விட்டு. அப்படின்னா யார் அந்த 12 பேரும்? சார் 11 பேர். 12 பேர்த்துல ஒருத்தன் போயிட்டான். 11 பேர் யாரு? பயந்தாங்கோலிக. அந்த பயந்தாங்கோலிகளை ஆண்டவர் உயிர் தெழுந்து வந்து மறுபடியும் சந்திச்சு பேசினார். அல்லேலூயா. பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ள உள்ள போனோன்னே சொன்னார், பயப்படாதீங்க. என்ன சொன்னாரு? பயப்படாதீங்கன்னு சொன்னார். அல்லேலூயா. அதனால் நீங்கள் ஒரு நாள் பயப்படாதீங்க. எதை பார்த்து? நல்லா சத்தமாக சொல்லுங்க. எதை பார்த்து? இப்போ எதை பயன்படுத்தணும்? இயேசுவின் நாமத்தை, வாக்குத்தத்தங்களை, கட்டளைகளை நீங்கள் என்ன பண்ணுங்க, பயன்படுத்துங்க. தேவன் உங்களோடு இருந்து பெரிய வெற்றியை உங்களுக்கு என்ன பண்ணுவார்? கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் படிடுவோமா? தேவன் நமக்கு உதவி செய்வார். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, ஆஸ்வதிக்கப்பட்ட அருமையான இந்த ஆண்டவரே பகல் வேலைக்காக நாங்கள் கர்த்தரை துதிக்கிறோம். கர்த்தர் பெரியவர் ஆண்டவர். அப்பா, நாங்கள் எப்படியோ இருந்தோம், எப்படியோ வாழ்ந்தோம். ஆனால் எங்களை தெரிந்து கொண்டீங்க, எங்களை அழைச்சிங்க ஆண்டவரை. எங்களை தகப்பனே அப்பா நீதிமானாக்கினீங்க ஆண்டவரை. நீர் மகிமைப்படுத்துகிற காலத்துக்குள்ள கர்த்தர் எங்களை கொண்டு வந்துட்டீங்கப்பா. இனி நாங்கள் உங்கள் மகிமையை நாங்கள் பார்ப்போம் ஆண்டவரை. மார்த்தாள் இடத்துல சொன்னீங்க, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அப்பா, கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாக வென்று நாங்கள் மகிமையை காண்கிற நாட்களுக்குள்ளே எங்களை வச்சிருக்கிறீங்க. அதற்காக கர்த்தரை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். அந்த நாட்களை நாங்கள் கண்டு கர்த்தரை மகிமைப்படுத்தோம் என்று நம்பி அறிக்கை பண்ணி விசுவாசித்து நாங்கள் அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அப்பா, ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் ஒரு மகிமை காணட்டும். எங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில் இதோடு என் வாழ்க்கை முடிஞ்சிடுமா, இப்படியே என் வாழ்க்கை போயிடுமா என்று நினைக்கிற எங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில் ஒரு புதிய துவக்கத்தை நீங்கள் உண்டாக்குங்கப்பா. ஒரு புதிய ஆரம்பத்தை நீங்கள் உண்டாக்குங்கப்பா. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். பிள்ளைங்க இப்படியே ஒடுங்கி போய்விடக்கூடாது, கூனி குறுகி போய்விடக்கூடாது. இந்த வியாதியிலேயே அவங்க கத்தாவே ஒடுங்கி போயிடக்கூடாது. எழும்பு கத்தாவே அவர்கள் நிமிர்ந்து நடக்கத்தக்கதாய், எழுந்து கர்த்தாவே தலை நிமிர்ந்து நிற்கத்தக்கதாய், எழும்பி அவர்கள் சதா காலங்களும் கர்த்தரே தேவன் என்று சொல்லத்தக்கதாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் புதிய அருணோதயத்தை உண்டாக்குகிறதுக்காக ஸ்தோத்தரிக்கிறப்ப, புதிய வாசலை கர்த்தர் திறக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திராண்டு. யோபு வாழ்க்கையை திரும்பவும் செழிக்க பண்ணினீங்க, திரும்பவும் உயிர்ப்பித்து கொடுத்தீங்க ஆண்டவர். 4 தலைமுறைகளை அவன் கண்டான் என்று வேதத்தில் வாசிக்கிற பிரகாரம் எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு செழிப்பை காணட்டும், தலைமுறைகளை காணட்டும் ஆண்டவரே. ஒரு தலைமுறை அல்ல, 2 தலைமுறை அல்ல ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளுடைய தலைமுறையில் யோபுவை போல 4, 5 என்று தலைமுறைகளை காணட்டும் ஆண்டவரை. கர்த்தர் அப்படி செய்கிறதுக்காக நாங்கள் நம்ம ஸ்தோத்தரிக்கிறப்ப ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்பா, ஒருவனும் தன்னை பட்டமரன் என்று சொல்லானாகன்னு சொன்னீங்களாப்பா. நீங்கள் அவர்களை செழிக்க பண்ணுகிற கர்த்தர். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான் என்று சொன்ன கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளை செழிக்க பண்ணுங்கப்பா. எதிலெல்லாம் எங்கள் பிள்ளைங்க வறண்டு போய் ஆண்டவரே திடனற்று நிற்கிறாங்களோ அங்கெல்லாம் ஒரு திடனை ஏற்படுத்துங்க, ஒரு செழிப்பை உண்டாக்கி தாங்க ஆண்டவர். ஒரு வனாந்தர வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டு வாங்கப்பா. ஒரு வயல்வெளியின் அனுபவத்துக்குள்ள கர்த்தர் நீங்க கொண்டு வருவீராகப்பா. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர். நன்றி செலுத்துகிறோம். உங்கள் கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம். இன்றைக்கு வந்து எங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில் நீங்கள் அற்புதத்தை இயேசுவே உங்கள் நாமத்தினாலே செய்ததுக்காய், செய்ய போகிறதுக்காய் நாங்கள் துதிக்கிறோம். பெரிய காரியங்களை இயேசு ராஜா உம்மிடத்தில் நாங்கள் எதிர்பார்க்கிறோம்.
நீர் கர்த்தர் அப்படி செய்ய போகிறீங்க, அதற்காய் நன்றி அப்பா. சங்கீதம் 126:3 படி கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் மகிழ்ந்திருக்கிறோம் என்று எங்கள் பிள்ளைகள் சொல்லும்படியான காரியங்களை வீடுகளிலே, கூடாரங்களிலே, தொழில் செய்கிற இடத்துல, படிப்பில், அன்று எதிர்காலத்தில், திருமண வாழ்க்கையில், ஆண்டவரே பிரசவத்தில், ஆண்டவரே இவர்கள் கையிட்டு செய்கிற வேலையில், ஆண்டவரே இவர்களுடைய சம்பாத்தியத்தில், கர்த்தாவை எதிர்காலத்தில் நீங்கள் செய்ய வேண்டும் என்று, ஊழியத்தில் கர்த்தர் செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் சதா காலம் இன்றைக்கும் என்றைக்கும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.